ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம செனோஸ் ஃபார்மா அப்படிங்கிற ஃபார்மா கம்பெனி பத்தி பார்க்க போறோம். சிப்லா, சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி இந்த கம்பெனிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்கலாம் பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனி. இவங்களுக்கு மருந்து தயாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. சிடிஎம்ஓ, சிஎம்ஓ அப்படிம்பாங்க. அதில வந்து ஒரு ஹை குரோத் கம்பெனிய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செனோஸ் ஃபார்மா இந்த கம்பெனி பேரு. இவங்க 2015ல ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி பிரைவேட் லிமிட்டடா. போன வருஷம் பப்ளிக் லிமிட்டடா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. இவங்க ஆப்பரேட் பண்ற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, பி2பி மாடல். அதாவது இவங்க மருந்து செஞ்சு குடுப்பாங்க. அத வந்து பெரிய ஃபார்மா கம்பெனிஸ் குடுப்பாங்க. அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த செனோஸ் ஃபார்மா பண்றது. முன்னாடியே சொன்ன மாரி இவங்கலாம் வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ்ங்க. இவங்களுக்கு தான் அவங்க செஞ்சு குடுக்குறாங்க. இதில வந்து சில டெர்மினாலஜி நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ குளோபல் அவுட் லைசென்சிங் இன் ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ். அதாவது செனோஸ் ஃபார்மோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, ஆர்&டி பண்ணி மருந்து தயாரிக்கிறது, அப்ரூவல் வாங்குறது இது எல்லாமே. இப்ப டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா இவங்களுக்குலாம் எஸ்டாப்ளிஷ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. அவங்க மார்க்கெட்டிங் சேல்ஸ் சைடு வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ இவங்க ஆர்&டி பண்ணி மருந்து கண்டுபிடிச்சு, அதுக்கு அப்ரூவல் வாங்கி, அத தயாரிச்சு இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிக்கு குடுத்துருவாங்க. அவங்க அத மார்க்கெட்டிங் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இதில வந்து ப்ராஃபிட் ஷேர் இருக்கும். இது வந்து குளோபல் அவுட் லைசென்சிங் இன் ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ். இயர்லி ஸ்டேஜ் லைசென்சிங் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, செனோஸ் ஃபார்மா வந்து ஒரு பாதி அளவுக்கு இல்லன்னா ஒரு 70, 60 அந்த ரேஞ்ச் பெர்சன்டேஜ்ல வந்து ஒரு மருந்து தயாரிச்சுருவாங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அந்த ஐடியாவ, அந்த சேல்ஸ் பிட்ச்ச வந்து அவங்களுக்கு குடுத்துருவாங்க. இந்த மாரி பண்ணலாம் இத அப்படின்னு. ஸோ அத வந்து பெரிய கம்பெனி எடுத்துட்டு போய் முழுசா முடிச்சுட்டு, அந்த மருந்த எடுத்துட்டு போய் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து இயர்லி ஸ்டேஜ் லைசென்சிங். ஆ லேட் ஸ்டேஜ் லைசென்சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க கம்ப்ளீட்டா பண்ணியிருப்பாங்க. அது ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும். அத வந்து அவங்க வந்து அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ்க்கு வந்து குடுப்பாங்க. அவங்க அத எடுத்துட்டு போய் செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபார்மா கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். டேப்லெட்ஸு, கேப்சூல்ஸு, இன்ஜெக்ஷன்ஸு, ஆயின்ட்மென்ட் கிரீம்ஸு அதே மாரி ஸ்பெஷலைஸ்டு நோய்க்கு வந்து இருக்கிற அந்த மருந்தையும் கண்டுபிடிப்பாங்க. ஏபிஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு பேசிக்கான கெமிக்கல் மூலக்கூறுகள் இருக்கும் பார்த்தீங்களா? அது அது வந்து தேவைப்படும் கண்டிப்பா. இப்போ வந்து டோலோசிஸ் 50 அப்படின்னா, அந்த பேராசிட்டமாலோட மூலக்கூறுகள்லாம் தேவைப்படும். அத வந்து நெறைய பல்க்கா வந்து தயாரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஏபிஐ அப்படிம்பாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன், இவங்க வெப்சைட்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டட் மார்க்கெட்ல இவங்க செல் பண்ற ப்ராடக்ட்ஸு. ஆ ஸோ இது எல்லாமே ப்ராடக்ட்டோட பேரு. இந்த கெட்டகனசோல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அலர்ஜி, பிப்புக்கெல்லாம் போடுறது. ஸோ இந்த மாரி இவங்க வந்து ஒரு 26 ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இங்க, ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ்ல. இதெல்லாம் வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ் ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ்ல. ஆ எமர்ஜிங் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இவங்க நெறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க எமர்ஜிங் மார்க்கெட்ல. அது என்ன கவுண்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ்ல இவங்க டோட்டலா 22 கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இது வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. இவங்க 22 ப்ராடக்ட்ஸ செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டோட்டலா வந்து இவங்கள்ட்ட 24 அப்ரூவ்டு ஏஎன்டிஏஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த ஏஎன்டிங்கிறது பார்த்தீங்களா, இது ஒன் ஆஃப் தி எஃப்டிஏ அப்ரூவல் மாரி தான். இவங்க போய் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. இத வந்து அந்த எஃப்டிஏ கீழ தான் வரும். அத ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ ஃபைல் பண்ணி அவங்க அப்ரூவல் வாங்குவாங்க. இதில 24 வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ்ல வாங்கி வச்சிருக்காங்க. அதில 22 வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல செல்ல இருக்குது. 51 பைப்லைன் ப்ராடக்ட்ஸ் வந்து அதாவது ஆ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆர்&டி ஸ்டேஜ்லயோ இல்லாட்டினா மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜ்லயோ இருக்கலாம். ஸோ இத வந்து இவங்க பைப்லைன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அது 51 இருக்குது. 28 வந்து பைப்லைன் சிஜிடி ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. சிடிஎம்ஓ, சிஎம்ஓ அப்படிங்கிறது வந்து இந்த கமர்ஷியல் அதாவது கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் செஞ்சு குடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ என்ன டிஃபரன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இப்போ டாக்டர் ரெட்டி வந்து எனக்கு எனக்கு இந்த மருந்த நீ தயாரிச்சு குடு அப்படின்னு சொல்லி செனாரோஸ் ஃபார்மாட்ட சொன்னாங்கன்னா, அது வந்து சிஎம்ஓ. சிடிஎம்ஓ அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஆர்&டி பண்ணி கண்டுபிடிச்சு அப்ரூவல் வாங்குவாங்க. ஸோ இது 2ம் சேர்ந்து கம்பைன் பண்ணி சிடிஎம்ஓ, சிஎம்ஓ அப்படிங்கிறது 21 ப்ராடக்ட்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது. பைப்லைன்ல வந்து 69 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் வந்து ஸோ எது ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ், எது எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ங்கிறது ஒரு மேப் இருக்குது. அத நான் உங்களுக்கு காட்டுறேன். எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல இவங்க அப்ரூவ்ட் வாங்கியிருக்கிறது டோட்டலா 237. அதில வந்து 537 வந்து அண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குது. 40+ கண்ட்ரீஸ்க்கு மேல ரெகுலேட்டட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெகுலேட்டரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இத வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, நமக்கு ஒரு 2, 3 டெர்ம்ஸ மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த மாரி நீங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்றப்போ, நீங்க அவங்களோட இன்டர்வியூஸு இல்லாட்டினா அவங்க கால் ஏதாவது ஒண்ணு படிக்கிறப்போ உங்களுக்கு சில விஷயம் தெரியணும் இல்லையா? ஸோ குயிக்கா உங்களுக்கு சொல்லிர்றேன். இப்ப அவங்க 505(b)(2) அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் பண்ணி, அத கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு அப்ளை பண்ணி பல வருஷங்கள் கழிச்சு நீங்க வந்து அப்ரூவல் வாங்கி இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா, F05(b)(2)ங்கிறது வந்து ஒரு ஷார்ட்கட். என்னன்னா, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கிற மருந்த, பேட்டன்ட் இருக்கிற மருந்த இவங்க ஸ்லைட்டா மாத்துவாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த டேப்லெட்ட இன்ஜெக்ஷனா மாத்துவாங்க. இல்லாட்டினா 2 ட்ரக்ஸ கம்பைன் பண்ணி ஒரு பில்லா மாத்துவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி அ
அது இல்ல இது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 505(b)(2) இதில நீங்க ஒரு ஷார்ட்கட் அப்ரூவல் வாங்கலாம். பேரா 4 அப்படிங்கிறது நம்ம நாட்கோ ஃபார்மாவுல நான் அந்த ரிஸ்க் பத்தி பேசுறப்ப நான் சொல்லியிருந்தேன் கரெக்ட்டுங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி பேட்டன்ட் இருக்கிறதுக்கு வந்து போய் அப்ளை பண்ணுவாங்க. நாங்க இந்த மருந்து தயாரிக்கிறோம். பட் எக்ஸாக்ட்டா இது இதோட காப்பி இல்ல. எங்களுது கொஞ்சம் வேறன்னு சொல்லி பண்ணுவாங்க. அதில ஜெயிச்சாங்க அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் அந்த ப்ராடக்ட்ட வந்து இவங்க வந்து தயாரிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஹை ரிஸ்க், ஹை ரிவார்டு. ஏன்டி நம்ம ஃபர்ஸ்ட்டே நான் உங்கள்ட்ட சொன்னேன். இத வந்து ஜெனரிக் ட்ரக் தயாரிக்கணும்னா, நீங்க வந்து இத ஃபைல் பண்ணி ஆகணும். இது எஃப்டிஏ கீழ தான் வரும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரீஸ் வந்து நான் ரெகுலேட்டட் மார்க்கெட், யுஎஸ் மார்க்கெட் அப்படின்னு சொன்னேன். சாரி ரெகுலேட்டட் மார்க்கெட், எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அப்படின்னேன். ரெகுலேட்டட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கனடா, யுஎஸ், யூகே, அலாஸ்கா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸு. இவங்க எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அப்படின்னா இந்தியா, ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஸோ இந்த மாரி கண்ட்ரீஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸு. மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்டிஏ அப்ரூவலோட அட்லாண்டா ஃபெசிலிட்டி யுஎஸ்ல வந்து 2 மேனுஃபேக்சரிங் லைன்ஸ் இவங்களுக்கு இருக்குது. அங்க தான் இவங்க மருந்துலாம் தயாரிக்கிறாங்க, ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸுக்கு எல்லாமே. ஆ எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இந்த இதுக்கெல்லாம் வந்து இந்தியால வந்து அகமதாபாத்ல 12 மேனுஃபேக்சரிங் லைன்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அங்க வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. செனரஸ் ஃபார்மா வந்து ஆப்பரேட்ஸ் த்ரூ த 3 சப்சிடரீஸுங்க. அதில ஹேவிஸ் குரூப், செனரஸ் ஃபார்மா இந்த 2ம் வந்து யுஎஸ்ல பண்றது. அதுலேருந்து தான் இவங்களுக்கு மேஜரான ரெவென்யூ 60-65% இவங்களோட டோட்டல் ரெவென்யூல இந்த 2 சப்சிடரிலேருந்து தான் வருது. ர ரட்னட்ரிஸ் ஃபார்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கிறது. இதிலேருந்து வரக்கூடிய ரெவென்யூ இவங்களோட டோட்டல் ரெவென்யூல 30-35% இந்த சப்சிடரி கீழேருந்து வருது. அதுபோக ஏபிஐ பிசினஸும் இவங்க வச்சிருக்கிறாங்க. குரோத் அண்ட் ரேஷியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குரோத் வந்து இந்த குவார்ட்டர்ல 30% மோர் இருக்குங்க. 131% ப்ராஃபிட் குரோத் இருக்குது. ROC 11%, ROE 25% இருக்கிறாங்க. ரேஷியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெப்டார் டேஸ் இவங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து 191 டேஸ் 228 2023ல 228லேருந்து இப்போ 191 குறைஞ்சிருக்குது போன ஃபிஸ்கல் இயர்ல. ஸோ அது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதே மாரி டேஸ் பேயபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அதிகமான நாளும் குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயருக்கு மேலவே இவங்களுக்கு வந்து டைம் குடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. விச் மீன்ஸ் நெறைய அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒர்க் பண்ற பிசினஸா இவங்களது இருக்குது. இந்த கம்பெனில வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கு மெயினான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட குரோத் அவுட்லுக்கும் கைடன்ஸும் தான். குரோத் அவுட்லுக்ல பார்த்தீங்கன்னா, மிட் டயர் மார்க்கெட்ஸ்ல நெறைய பெரிய பெரிய மார்க்கெட்ஸ் போணும்னு நெனைக்கிறாங்க. அதே மாரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லயும் நெறைய பிளான் வச்சிருக்காங்க. ஏபிஐ ஃபெசிலிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நெறையா டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க, நெறைய எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல. அதே மாரி சிடிஎம்ஓ, சிஎம்ஓலயும் கொண்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. இது வந்து ஜெனரிக்கா வந்து 2028 ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து ஏபிஐ வந்து எவ்வளோ க்ரோ ஆகும் இந்தியன் ஏபிஐ மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த கிராஃப் சொல்லுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 25 மில்லியன் டன் பெர் ஆனம்லேருந்து 169 மில்லியன் டன் பெர் ஆனம் வந்து போகணும் அப்படிங்கிறது ஏபிஐ சைடில வந்து நெனைக்கிறாங்க. அதுக்கான கிரீன்ஃபீல்ட் யூனிட்டையும் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கைடன்ஸ் ஸோ கைடன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, FY 26க்கு அதாவது வர ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து FY 26 அதில் வந்து 400-420 க்ரோஸ் சேல்ஸ் வந்து இவங்க டார்கெட்டாக வச்சிருக்கிறாங்க. 670-700 க்ரோஸ் வந்து இவங்களோட கைடன்ஸ் ஃபார் FY 27. வர கம்மிங் இயருக்கு வந்து இவங்களோட பேட் க்ரோத்தே வந்து 100% போகும் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இத வச்சு பார்க்குறப்ப என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா, நான் நான் இன்வெஸ்ட் பண்ணதில வந்து எதெல்லாம் ரிஸ்க், எதெல்லாம் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறத பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேட்டர்ன் சேல்ஸ் க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாரி மேனேஜ்மெண்ட்டோட அவுட்லுக்கும் நல்லா இருக்குது. இவங்களோட டோட்டல் பைப்லைன்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டுமே 131 இருக்குது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேட்டட் கிடையாது. இவங்களுக்கு ரெவென்யூ வரது வந்து பல ப்ராடக்ட்ல இருந்து வருது. ஒரு ப்ராடக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 2-3% தான் வருது. ஸோ எங்கேயாவது காம்படிஷன் வந்தாலும் அத டேக்கிள் பண்றதுக்கு இவங்க வந்து தயாரா இருக்கிறாங்க. அதே மாரி நான் அந்த கிளையண்ட் பார்த்தோம் இல்லையா, அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறது சிப்லா, டாக்டர் ரெட்டி இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிஸோட தான் இவங்களோட கிளையண்ட் பேஸ் இருக்குது. ப்ரொமோட்டரும் நல்ல ஒரு ஆம்பிஷியஸான ப்ரொமோட்டருங்க. அவரோட இன்டர்வியூலாம் நான் பார்த்துருக்கிறேன். அதே மாரி டெப்டார் டேஸ் பேயபிள் நம்ம ரேஷியோஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா இருக்குது. ஃபார்வர்ட் பி வந்து 80. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 80 காட்டும் ஸ்க்ரீனரு. இங்க 83 அப்படிங்கிறது காட்டுது. பட் வெறும் நம்பரா பார்க்குறப்போ இது வந்து ஓவர் வேல்யூடா இருக்கும். ஏன்னா பட் எங்களோட கைடன்ஸ்ல வந்து இவங்க வந்து 2 டைம்ஸ் வந்து பேட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எனக்கு அதில பயங்கர ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு. ஸோ சப்போஸ் அப்படி போச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த நெட் ப்ராஃபிட் வந்து ஆ இந்த இபிஎஸ்ங்கிறது ஒரு 20 அபோவ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க அப்படி 20 அபோவ் போனாலே வந்து 568 டிவைடட் பை ஒரு 20 போட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 அங்கேயே உங்களுக்கு வந்துரும். ஜஸ்ட் அப்ராக்ஸிமேட்டா போடுறேன். ஸோ அடுத்த வருஷமே அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இவங்க FY 27க்கு டார்கெட் பண்ணது பார்த்தீங்கன்னா, 3 டைம்ஸ் மேல இருக்கு. ஸோ இப்போ ஃபார்வர்ட் பிலாம் பார்த்தீங்கன்னா 20 அதுக்கு கீழ வந்து வந்துரும். ஸோ அதனால ஃபார்வர்ட் பியை வச்சு பார்க்குறப்போ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது இது.
2வது ரிஸ்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மா கம்பெனி எப்பயும் உங்களுக்கு தெரியும் இது சிக்லிக்கல் கம்பெனி. மார்ஜின்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கணும். இப்போ ஓகே. மார்ஜின்ஸ் வந்து இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நெறைய ப்ராடக்ட்ஸு எதுவுமே 2-3% மேல கான்சன்ட்ரேட் இல்லாதனால, நெறைய மார்ஜின் ஆவரேஜா வச்சு பார்க்குறப்போ, இப்போ எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப மார்ஜின் கம்மி. ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ்ல தான் மார்ஜின்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்குது. ஸோ, இப்போ நாட்கோ ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் 60 அந்த ரெவல்மிண்ட் அந்த மாரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ட்ரக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ 60 இருந்துச்சு. பட் இந்த குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 8 மார்ஜினுக்கு வந்தாங்க. ஸோ, இந்த இண்டஸ்ட்ரி சிக்லிக்கலா இருக்கிறப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த டைம் எது சேல் ஆகும், எங்க பேட்டர்ன் முடியும், எங்க அப்ரூவல் கிடைக்க போகுது. ஸோ, இந்த மார்ஜின் வந்து ரொம்ப கன்னாபின்னான்னு மேலே ஏறி இறங்கிட்டு இருக்கும். ஸோ, அதனால ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் சரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலும் சரி, நீங்க மார்ஜின வந்து கொஞ்சம் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி தான் வைக்கணும். பட் இங்கே வந்து கரெக்ட்டா இருக்கு. இங்கே வந்து 19% தான் இந்த குவார்ட்டர் வந்து ஜாஸ்தி. இந்த குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. பட் இந்த இந்த ஃபுல் இயர் மார்ச் 2024க்கு பார்த்தீங்கன்னா 19. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த ரேஞ்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க எபிட்டா வந்து மெயின்டெயின் பண்ணுறது வந்து 15-18 தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, இங்கே பிரச்சனை இல்ல. பட் நாட்கோ ஃபார்மால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க 60 எல்லாம் போயிட்டாங்க. அத வச்சு நம்ம மக்கள் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, பிஇ கம்மியா இருக்குன்னு அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு வீடியோ அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ, அங்க மார்ஜின் பிரச்சனை இருக்கு பார்த்துக்கங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ, மார்ஜின் வந்து எப்பயுமே ஃபார்மாக்கும் சரி, கெமிக்கல் கம்பெனி இந்த மாரி சிக்லிக்கலா இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் மார்ஜின் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருக்கும். ஹையர் மார்ஜின்ல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா, ஹையர் மார்ஜின்ல உங்களுக்கு ஹையர் இபிஎஸ் கிடைக்கும். ஹையர் இபிஎஸ் இருந்துச்சுன்னா, பிஇ ரொம்ப கம்மியா தெரியும். ஸோ, நீங்க வெறும் பிஇயே ஒரு ஃபேஸ் வேல்யூ வச்சுட்டு மட்டும் மட்டும் பார்த்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஆ, அடுத்து வந்து ஸோ, அப்ரூவல் சைடு ஏதாவது சின்னதா தப்பு பண்ணாங்கன்னா, அப்ரூவல் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அங்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்குது. டேரிஃப் வார் உங்களுக்கு தெரியும் நடந்துட்டு இருக்கிறது. அதே மாரி நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ அண்ட் ஹை டெப்ட். இது வந்து எனக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ரிஸ்க் தான். பட் எனக்கு தெரிஞ்சு இது பிரச்சனை இல்ல இந்த கம்பெனிக்கு. ஸோ, இது வந்து டிஸ்க்ளைமருங்க. இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஆ அ ஒரு டைவர்ஸ்டு போர்ட்ஃபோலியோ இந்த மாரி நீங்க சின்ன கம்பெனி ஆட் பண்றப்போ ஒரு டைவர்ஸ்டு போர்ட்ஃபோலியோல போங்க. மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்ட்டா பண்றாங்களான்னு ஒவ்வொரு குவார்ட்டரும் பாருங்க. ஒவ்வொரு குவார்ட்டரும் எக்ஸாமின் பண்ணணும். லாங் டேர்ம்ங்கிறது வாங்கி போட்டு நம்ம அது பாட்டுக்கு 20 வருஷம் கழிச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது லாங் டேர்ம் கிடையாது. அது நம்மளோட லேசினஸை தான் காட்டுது. நீங்க எவ்ரி குவார்ட்டர் ட்ராக் பண்ணணும். ஒரு ப்ராப்பரான ரீசன்ல அவங்க வந்து சரியா பண்ணல அப்படின்னா, நம்ம அவங்கள ஹோல்ட் பண்ணலாம். பட் பிஸ்னஸ் வந்து டீக்ரேட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா, நீங்க ரொம்ப நாள்லாம் வச்சிருக்கக்கூடாது. ஸோ, அதனால ட்ராக்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க. நான் வந்து உங்கள இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்ங்க.